ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அடுத்த முறை மட்டன் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மசாலாவோட செஞ்சு பாருங்கள். வாங்க அது என்ன மசாலா அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சிட்டிகை சோம்பு, ஒரு சிட்டிகை சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அல்லது 20 ml தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு பல்ஸில் மட்டும் 30 செகண்ட் விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மையாக அரைச்சிடாமல். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்குங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஒரு துண்டு இஞ்சிக்கு 10 பல் பூண்டு சேர்க்குற மாதிரி மசாலாவை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இல்லாத நேரத்தில் இப்போ ஒரு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறமா இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாங்க. எண்ணெயில் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா அடுத்த பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயும் மசாலாவும் ஒன்று கூட லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்தடுத்த பொருளை நம்ம உடனே சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்கிற மசாலா 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டனை நான் மசாலாவோட சேர்த்துட்டு ஒன்றுக்கு நல்லா மசாலா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி பரட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி மட்டனையும் மசாலாவையும் நம்ம ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மசாலா வந்து சீக்கிரமே அடிப்பிடிக்க நிறையா சான்ஸ் இருக்குது. இப்போ 2 சிட்டிகை அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தோராயமாக ஒரு 500 ml தண்ணியாவது இருக்கும். இப்போ சேர்த்துருக்கிற தண்ணியோட மட்டன் மசாலா தனியாக இல்லாமல் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம விசில் போடும்போது ஒரு 5லேருந்து 6 விசில் நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 விசிலில் மட்டன் நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. நம்ம விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் போதுங்க. உடனே நம்ம விசில் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், ஒரு 6 விசிலுக்கு அப்புறம் உடனே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மட்டன் வந்து உடனே ரஃப்பாக நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணும்போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம மசாலாவோட மட்டன் கிரேவி வந்து சூப்பராக இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுலேயே கூட நீங்கள் மல்லி இலை தூவிட்டு நம்ம கிரேவியாக வச்சுக்கிறதுனாலும் சூப்பராகவே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நான் கிரேவி செய்ய போகிறது இல்லைங்க. அதனால் குக்கரில் இருக்கிற மட்டனை தூக்கி நான் தனியாக வச்சுட்டேன். இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் நல்லா ஒல்லியாக கட் பண்ண தேங்காய் எடுத்துருக்கேங்க. எண்ணெயில் சேர்த்துருக்கிற தேங்காயை நல்லாவே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காயை பொன்னிறமாக வறுத்து எடுக்கும்போது அதோட டேஸ்ட் அதோட ஃப்ளேவர்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக நம்மளுடைய தேங்காய் வறுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருளை சேர்த்தாதாங்க அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெடிக்க விட்டுடலாங்க. கருவேப்பிலை எல்லாம் வெடித்ததுக்கப்புறமா 2 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வெடித்து அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற மட்டன் மட்டும் நான் எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேங்க. மட்டனோட இருக்கிற அந்த கிரேவியை நம்ம தனியாக வச்சிடலாங்க. மட்டன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம மட்டனை சேர்த்தா தான் இன்னும் நல்லா வேகமாக பொரிய ஆரம்பிச்சிருங்க. வேக வச்ச எல்லா மட்டனையும் நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணால் போதுங்க. இந்த மாதிரி நம்ம வேகும்போது ஆல்ரெடி வெந்த மட்டன் அப்படிங்கிறதுனால மறுபடியும் நம்மளோட மட்டனை வேக வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து நல்லா கிறிஸ்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டன் கிரேவி இருக்கு இல்லையா, அந்த மசாலாவை இப்போ மட்டனில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்மளோட மட்டன் வந்து நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், மசாலாவும் உடனே வந்து நம்மளுடைய கடாயில் ஒட்டாமல் இருக்குங்க. கிரேவியை சேர்த்த உடனேயே ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால நல்லா எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நல்லாவே மட்டனையும் மசாலாவையும் அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கிளற அதனுடைய மட்டனோட மசாலா இன்னும் போய் மட்டன் நல்லா ஸ்டிக்காக ஆரம்பிச்சிருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற தேங்காயிலையுமே அந்த மசாலா போய் ஒட்டி அதுவுமே வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி கடாயில் லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம அடிப்பிடிக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுருள நம்ம மட்டன் நல்லா கிளறும் போது மசாலாவோட நல்லா சேர்ந்து சூப்பராக நமக்கு மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி மிளகுத்தூள் வேணும்னா, காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ மிளகுத்தூளும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மட்டன் மசாலாவையும் நல்லா ஒன்றுக்கு ஒன்று மறுபடியும் கிளறி விட்டு எல்லா பக்கமும் மிளகுத்தூள் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் உங்களுக்கு மட்டன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அது வந்து நல்லா உள்ள மசாலா வந்து ஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். அந்த தேங்காயிலையுமே எப்படி மசாலா இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று நல்லா இன்னுமே போய் ஸ்டிஃபாக ஒட்டியிருக்க மசாலா. இப்படி சாப்பிடும்போது மட்டன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடுத்த முறை எப்போ மட்டன் எடுத்தாலும் இந்த மாதிரி மசாலாவோட தான் நீங்கள் செய்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.